ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்ட் சமையல். இன்றைக்கி நம்ம கோல்ட் சமையல் சேனலில் மொறுன்னு சமோசா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை வீட்டிலேயே செய்யலாம். சாப்பிட்றதுக்கு டீ கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ற சமோசா போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சமோசா செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவை அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம சமோசா செய்யும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மாவில் சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சரியான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மாவை கொஞ்சமாக அள்ளி கொழுக்கட்டை பிடிக்கும் போது கொழுக்கட்டை நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம சரியான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிடலாம். முதவே அதிக தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியான அளவு மாவு பிசைய முடியும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு கொழப்பாக மாறிடும். சப்பாத்திக்கு மாவு நம்ம எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு வெங்காயம் மட்டும் கூட வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா 2-3 காய்கள் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால நான் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்க வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா இப்போ ஊறி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வராது. அதனால் கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை சரிசமமாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு பகுதி மாவை நல்லா உருளையாக உருட்டிட்டு சரிசமமாக கட் பண்ணி சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து சப்பாத்தி கட்டையில் லைட்டாக வரமாவு தூவிட்டு நல்லா மெலிசான சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவு நல்லா மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கங்க. அப்போ தான் சமோசா நமக்கு மொறுன்னு கிடைக்கும். இது போல் மீத இருக்க எல்லா மாவையும் நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம். நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை ஒன்று அந்த மாதிரி லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப நல்லா வேக வேணாம். லைட்டாக நமக்கு மாவில் இருக்க ஈரப்பதம் போனால் போதும். மாவு மேலே லேசாக பப்பிள்ஸ் மாதிரி வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 4 நாளாக வச்சோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சதுரமான ஷேப்பில் இருக்குது. நடுவில் கட் பண்ணோம்னா நமக்கு சமோசா சீட் ரெடி ஆயிடுச்சு. சமோசா சீட் ஒட்டுறதுக்காக 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சமோசா சீட் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம பக்கமாக இருக்க பகுதியை ரைட் சைடு வச்சுக்கோங்க. மடிப்பு உள்ள பகுதியை இன்னொரு மடிப்பு இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கோன் மாதிரி கிடச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். நான் 1.5 ஸ்பூன் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வெளியில் வந்துடும். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே மடிக்க முடியாது. அப்படி மடித்தோம்னா வெளியில் வந்துடும். ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே நல்லா தள்ளி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஓர பகுதிகளில் தடவிடலாம். மடிக்கும் போது நல்லா டைட்டாக மடிக்கணும். அப்போ தான் நமக்கு பொரிச்சு எடுக்கும் போது பிரிஞ்சிடாமல் வரும். ஓர பகுதிகளில் நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒவ்வொரு தடவையும் சமோசாக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லா உள்ளே தள்ளி வைக்கணும். அப்போ தான் நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா சீட்லையும் நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். சமோசா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியமான அளவில் தான் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். கடாய் சின்னதாக இருக்கனால நான் 3 போட்டு பொரிக்கிறேன். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சமோசா சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா நல்லா மொறுன்னு டீ கடையில் கிடைக்கிற சமோசா போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுடலாம். அப்போ தான் சமோசா எல்லாம் ஒரே மாதிரி வேகும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு பாருங்கள். சமோசாவோட கலரும் மாறிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு மொறுன்னு டீ கடையில் கிடைக்கிற சமோசா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மீதி இருக்க எல்லா சமோசாக்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி மொறுவான சமோசாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.